அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள். முதலில் கார்த்திகை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/11/2025 அன்று துலாமில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார். சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அல்லவா. இந்த மாதம், அதாவது கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி, அதாவது 28/11/2025 அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதே போல குரு பகவான் வக்ரமாக கடகமனையில் உச்சபலத்தோடு இருக்கிறார் அல்லவா. அந்த குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/12/2025 அன்று குரு பகவான் மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகி அங்க வக்ர நிலையில் இருக்க போகிறார். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார். இந்த 7/12/2025, அதாவது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது. சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் வீட்டிருக்க போறார். புதன் பகவான் வக்ரமாக, அதாவது கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி 23/11/2025 அன்று துலாம் மனைக்கு வக்ரமாக சென்று மீண்டும் விருச்சிகத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும் தனித்தனியே பதிவிடப் போகிறேன். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே உங்க ராசிநாதன் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். 4ல் சந்திரன் இருக்கும்போது திக்பலம் அடையும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம். இந்த கார்த்திகை மாதம் அப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம், திக்பலமும் அடைகிறது. 5ஆம் இடத்துல பாருங்க, செவ்வாய் ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கு. 9ஆம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடியவன் குரு பகவான் உங்க ராசியிலேயே உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப சனி பகவானை பார்க்கிறார் குரு. அந்த குரு பகவான் செவ்வாய் புதன் சூரியனை பார்க்குது. ஸோ இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். எல்லா கிரகங்களும் ஒரு நன்மை செய்யக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கு. தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். உங்க மனசு நல்லா இருக்கும், மனசுல இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, நல்லா பாருங்க, இந்த மாதம் கார்த்திகை மாதம் குருவினுடைய பார்வையில, பாக்யாதிபதியினுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் 3 கிரகங்கள் இருக்கிறது. சனி பகவானும் இருக்கு. அப்போ குருவின் பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சனி. அப்போ இதெல்லாமே அப்படியே அந்த குருவால, அந்த பெரிய மனிதர்களின் தொடர்பால, கடவுளினுடைய அனுகிரகத்தால சரி செய்யக்கூடிய அமைப்பு. சுக்கிரனும் சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து திக்பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ராகு கேதுக்கு மட்டும் ராகு பகவான் 8ல், கேது 2. ஸோ மீதி இருக்கக்கூடிய 7 கிரகங்கள் நல்ல பொசிஷன்ல இந்த கார்த்திகை மாதம் கடகத்துக்கு இருக்கு. அப்போ தனம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை விலகக்கூடிய அமைப்பு. 2ல் கேது இருக்கு. நிறைய ஞானோதயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பீங்க. இப்போ அந்த பொது நலம் என்கின்ற அமைப்பு, இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற அமைப்பு இப்போ உங்க ஆழ்மனதில் தோன்றக்கூடிய அமைப்பு. 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோட சேர்ந்து ஆட்சி பலத்தோட குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லது. தைரிய வீரியங்கள் பெருகும். 3ஆம் இடம் என்பது சகோதர வகையில் நன்மை பயக்கும். என சகோதர காரக கிரகமான செவ்வாய் ஆட்சி பலம்.
அப்போ சகோதர ஸ்தான அதிபதியோட சகோதர காரகன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். அப்போ அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல உறவை பேணி காக்கக்கூடிய, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் ஈடுபடக்கூடிய, உங்களால் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும். டிராவல் இருக்கும், சிறுதூர பிரயாணங்கள், அதன் மூலமாக அனுகூலங்கள், ஒப்பந்தம் கிடைக்கும். எந்த ஒப்பந்தம் போடுவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். நிலக்காரகனான செவ்வாய் ஆட்சி பலம், வீட்டுக்கு காரக கிரகமான சுக்கிரன் ஆட்சி பலம், 4ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வலிமை. அப்புறம் என்ன, வீடு வண்டி வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது, வீட்டில் சுப காரியங்கள் செய்வது, வீட்டுக்குள்ள ஒரு பொலிவு. இதுவரைக்கும் இருட்டாக இருந்திருப்பீர்கள், அந்த இருட்டு இருந்ததில் இப்போ ஒரு பொலிவு கிடைக்கும் வீட்டுக்குள்ள. ஸோ அந்த பொலிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு துறை, வியாபாரம், கணக்கு சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட், ஆடிட்டிங், இந்த ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு டேலண்ட்டு, டெக்னிக்கலாக இப்படி பேசணும், இப்படி பண்ணணும், இந்த அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதில் இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஒரு நல்ல செய்தி. 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா இருக்கார். குழந்தை காரக கிரகம் உச்ச பலம். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் ஸ்தான அதிபதியை பார்க்கிறதும் சூப்பர். குரு குழந்தை காரகன் உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். அவர் எங்க பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், ஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த ஸ்தான அதிபதியான செவ்வாயை பார்க்குது. அப்ப நிச்சயமா குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலகப் போகிறது. அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. அதனால சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் அடையக்கூடிய நிகழ்வு இந்த கார்த்திகை மாதம் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். கடன், ஆறுக்குரியவன் உச்சபலம், ஆறுக்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். பார்த்துக்கலாம், கடன் இருந்து என்ன ஆயிரப்போகுது, கடன் ஒன்றும் பண்ணாது, கடனை அடைச்சிடலாம், தன்னம்பிக்கையை கொடுக்கும். கடன் ஒன்றும் பண்ணாது, கடனானா என்ன ஆயிரப்போகுது, கடன் நம்மளுடைய இதுக்காக தான் கடன் வாங்கியிருக்கோம், ஒரு வீட்டுக்காக தான் கடன் வாங்கியிருக்கோம், ஒரு தொழிலுக்காக தான் கடன் வாங்கியிருக்கோம். அப்போ இந்த கடன் வாங்கினது இப்போ டெவலப்மெண்ட் தான் ஆயிருக்கு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையப்பெறும். நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும், டக்குன்னு திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 7ஆம் அதிபதியையும் பார்க்கிறார். குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே சமயத்தில் 7ஆம் அதிபதியான சனி பகவானை பார்க்குது. அப்போ நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இனிமேல் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், வீட்டுக்குள்ள சந்தோஷம் செய்யக்கூடிய சில விஷயங்கள், மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள், தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், நிறைய பேர் தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, வேலையில் நிம்மதியாக இல்லை, அலைச்சல் திருச்சல், நிறைய வேலை மாறியாச்சு. 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு தெளிவில்லை. தான் உழைத்த உழைப்பு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, தமக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணம் நிறைய கடகராசிக்கு உண்டு. அதெல்லாம் இப்போ மாறப்போகிறது, தலைகீழாக மாறப்போகிறது. உங்களுக்குரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லபடியாக இருக்கிறது. மாற்றங்கள் மிகுந்த ஒரு மாதம், திருப்பங்கள் நிறைந்த ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கறது நல்லது. அப்போ ரிசர்ச், நிறைய பேர் பாருங்க 2 வருஷமா ரிசர்ச் அப்படியே தேங்கி இருந்தது. கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்திலும் மழுங்கலா இருந்தது.
அதாவது ஒரு பிடிப்பில்லாத, ஒரு மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்த கடகத்துக்கு இப்போ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எந்த பாக்கியத்துக்காக கடந்த 2 வருடங்களாக நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் நிகழக்கூடிய, அதற்குண்டான அந்த முயற்சியில் இறங்கக்கூடிய, அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் எக்ஸாம் எத்தனை பேர் எழுதுனீங்க? கடகத்துக்கு அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எழுதி பாருங்க, ஜெயிச்சிருவீங்க. வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகத்துக்கு வந்து விட்டதுன்னு சொல்லுவேன். அப்ப அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி உச்ச பலம், 10ஆம் அதிபதி ஆட்சி பலம், 11ஆம் அதிபதி ஆட்சி பலமா இருக்கு. 9, 10, 11ஆம் அதிபதிகள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். பாக்கியங்கள், தொழில், வேலை, கௌரவம், புகழ், லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல நண்பர்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரி, இப்படி சொல்லிட்டே போலாம். திருப்பங்கள் நிறைந்த, மாற்றங்கள் நிறைந்த, அனுகூலங்கள் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டால் இந்த மாதம் நீங்க எங்க போனாலும் சரி, வெளியில வேலைக்கு போனாலும் சரி, வீட்டை விட்டு கிளம்பும் போது விநாயக மூர்த்தியை சென்று வழிபடுவது. ஒன்று விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. அடுத்து துர்க்கை அம்மன் வழிபாடு, ராகு 8ல் இருக்கிறனால இந்த 2 வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த 2025ல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? +2 முடித்து விட்டு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய ஃபியூச்சர் சிறப்பாக இருக்கும்? எப்போ எனக்கு ப்ரமோஷன், இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.